இந்த வீடியோவில் வசூல் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் போகிற லைனில் நெட்வொர்க் கம்மியாக இருந்துச்சுன்னா மொத்த வசூல் யூஸ் பண்ணுங்கள். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் வசூல் தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஊருங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உடனடி வசூலில் கிளிக் பண்ணுங்கள். நான் 4 சாம்பிள் ரெக்கார்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா குமார் வந்து ஆன் டைமில் பே பண்ணுறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் கார்டு இருக்கும். மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா தவணை காலம் 30 தாண்டிட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாமதமானதுன்னு சொல்லி ஆரஞ்சு கலரில் காட்டும். இதே பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா தவணை காலம் 60 ப்ளஸ் நிட்பு காலம் 10 70 நாளே தாண்டிட்டார். அதனால் நிட்பு கடன் சொல்லிவிட்டு ரெட் கலரில் காட்டுது. நீங்கள் விவரங்கள்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அவரோட கடன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரவுகள் வந்திருக்கு, என்ன தேதியில் வந்திருக்கு, யார் வரவு வச்சா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்திருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் எடிட் டெலிட் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு அது காட்டலைன்னா ஓனர் வந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுக்கலன்னு அர்த்தம். இப்போ இங்கேருந்து நீங்கள் கட்டணம் செலுத்தவுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெளியே வந்தும் கட்டணம் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷனை வச்சு யூஸ் பண்ணி இஎம்ஐ பே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் இஎம்ஐ வச்சு பே பண்ண உடனே முடிக்கப்பட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்டு மாறிடுச்சு. மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா 2 தவணையாக கொடுக்குறாரு. ஒன்று ஆன்லைனில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேஷாக கொடுக்குறாருன்னா கட்டணம் கிளிக் பண்ணி பிரித்து கட்டணங்கிறத எனேபிள் பண்ணிங்கன்னா நான் 300 பணமும் 300 வந்து பார்த்திங்கன்னா யூபிஐவும் போட்டிருக்கேன். முடிக்கப்பட்டதுங்கிறதுல பார்த்திங்கன்னா அவருக்கு மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதான் குயிக் பே. இது எனேபிள் பண்ணுறதுக்கு உள்ளாப்பு அமைப்புகள் வீடியோ போய் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டணம்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கட்டணம் ஆயிரும். இப்போ நான் செலுத்த வேண்டாம்ங்கிறத கொடுத்தேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா முடிக்கப்பட்டதில் செலுத்தப்படவில்லை அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து போயிடும். அதே மாதிரி இந்த முடிக்கப்பட்டதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரவு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் கஸ்டமருக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே ஷேர் ஆப்ஷன் இருக்குது. இதை தொட்டு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கோ எஸ்எம்எஸ்க்கோ ஷேர் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் வசூல் வைக்கிறதுக்கு முன்னாடியும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி ஷேர் பண்ணுறப்ப இன்றைக்கோட வசூல் வந்து எவ்வளோ வரவு வேணும் அப்படிங்கிறதும் டீட்டெயில்ஸோடு ஷேர் ஆயிரும். இப்போ டீ கடை ராஜா வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தராரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னா நீங்கள் எந்த டைமுக்கு வந்து ரிமைண்டர் வேணுமோ அந்த டைமில் ரிமைண்டர் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து வேணுங்கிற மாதிரி வரிசைப்படுத்திக்கலாம். வரவில் நடப்பில் இருக்கிற கடன் மட்டும் காட்டணுமா, இல்லை முடிஞ்சதை மட்டும் காட்டணுமாங்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் மேலே நீங்கள் இது வரைக்கும் வாங்கின வசூல் வந்து வரவு எவ்வளோ, அது வந்து ஆன்லைன் வரவு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி மொத்த இருப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கோட டெய்லி சம்மரி ரிப்போர்ட் வந்து இங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த வீடியோவில் மொத்த வசூல் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நன்றி.